வாழ்க வளமுடன். கன்னிராசி நேர்களே, வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். எப்படி வாழ்த்துக்குன்னா, காலபுருஷனுக்கு 6ஆம் இடம் உங்களுக்கு. அதாவது ராகு கேது பயிற்சி. இன்றைக்கி ராகு கேது பயிற்சியில் உங்களுக்கு என்ன நன்மை அடையும்? அதாவது கன்னிராசி நேர்களே, ராகு கேது பயிற்சி ஆகிறாங்க. அதுக்கு உங்களுக்கு என்ன நன்மை தீமை? அப்போ ராகு எங்கே இருந்தாருங்க? 7ஆம் இடத்துல இருந்தார். உங்கள் ராசியிலேயே கேது போனிருந்தார். புத்தி தடுமாறிட்டீங்க கன்னிராசி நேர்களே, புத்தி தடுமாறிட்டீங்க. ஒரு புத்தி ஒரு யோசனை இல்லை. லக்கணத்திலே ராசியிலே கேது போன் இருக்கும்போது இப்போ 7ஆம் இடத்துல ராகு போன்றது. 7ஆம் இடம்னா அதாவது ஆணாக இருந்தால் பெண்ணு மன வருத்தம் பிரச்சனை. அதே இது கன்னிராசிக்காரங்களுக்கு பெண்ணாக இருந்தால் கணவர் மன வருத்தம் பிரச்சனையாக தான் ஓடிட்டு இருந்துச்சுங்க. கன்னிராசி நேர்களே, கணவர் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லாமல், கன்னிராசினா என்ன தெரியுங்களா? காலபுருஷனுக்கு 6ஆம் இடம். புதன் தசை ஓடினாலோ, புதன் புத்தி, புதன் அந்தரம் ஓடினாலோ கடன் வாங்கி தான் ஒன்று பண்ணணும். கடனாளியாக உட்கார வச்சிருச்சு. கடன் பிரச்சனை சிக்கலில் மாட்டிக்கிச்சு. கணவனாக இருந்தால் பெண்ணு, பெண்ணாக இருந்தால் கணவர். அதாவது கன்னி ராசிக்காரங்களாக இருந்தால் மனைவி. இப்படி அப்போ ஆணாக இருந்தால் பெண்ணு, பெண்ணாக இருந்தால் ஆனால் கடன் வாங்கி, தேவையில்லாத கடன் வாங்கி நீங்கள் லாக் ஆகிட்டீங்க. கன்னி ராசிக்காரங்க 7ஆம் இடத்துல ராகு இருந்துச்சு, லக்கணத்தில் கேது இருக்கும்போது தேவையில்லாத கடன், வீட்டு கடன், அந்த கடன் வாங்கி வாங்கி தேவையில்லாத ஒரு சுமையை ஏற்றிட்டீங்க. கன்னிராசிக்காரன் காலபுருஷனுக்கு 6ஆம் இடம்னாலே கடன் வாங்குறது, கடன் தீராத கடன், இப்படி தான் வாங்கிட்டு இருக்கிறீங்க. 7ஆம் இடத்துல ராகு இருந்து, லக்கணத்தில் கேது இருந்து. இப்போ என்ன செய்யுதுன்னா, ராகு கேது பயிற்சி. அந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்போ 12ஆம் இடத்துல கன்னிராசிக்கு 12ஆம் இடத்துல கேது ஓன் போயிட்டார். 6ஆம் இடத்துல ராகு வந்துட்டார். 6ஆம் இடங்கிறது நோய், கடன், எதிரி அப்படி சொல்லக்கூடாது. இப்போ இதில் என்ன நீங்கள் தப்பிச்சுக்கிட்டீங்கன்னு சொல்ல போனால், 6ஆம் இடத்துல ராகு வரும்போது இதில் எப்படி தப்பிச்சிங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டால், உங்கள் கன்னிராசிக்கு 4க்கும் 7 கூடையும் குருவா. நல்லா பாருங்கள், உங்கள் கன்னிராசிக்கு 4 கூடையவன். உங்கள் கன்னிராசிக்கு 4ஆம் இடம் குரு தனுசு, 7ஆம் இடம் மீனு குரு. அப்போ உங்கள் கன்னிராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கார் குரு பகவான். குரு பயிற்சியாகி 10ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். அப்போ 5ஆம் பார்வை அவங்க எதை பார்க்குறார்? உங்கள் கன்னிராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறார். தனம், குடும்பம், வாக்கு, வருமானம் சம்மந்தப்பட்டதை கொடுக்க போகிறார். இது வரைக்கும் கணவர் மனைவி கஷ்டப்பட்டீங்க, கடன் வாங்கி கஷ்டப்பட்டீங்க, வீட்டுக்காக கடன் பட்டீங்க. என்னங்க, பிள்ளைக்கு கல்யாணம், பசங்களுக்கு கல்யாணம், பையன் பிள்ளை படிப்பு செலவு, இதே தாங்க. காலபுருஷனுக்கு 6ஆம் இடம் கன்னிராசியாக வருதா? கடன் வாங்கி கடன் சுமையாக தான் சுமந்துட்டு இருக்கிறீங்களா ஒழிஞ்சு இதில் மீண்டு வர இல்லை. அப்போ இப்போ என்னென்னா, ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி, சனி பயிற்சி. இப்போ உங்களுக்கு கன்னிராசிக்காரங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு கேள்வி கேட்டால், 7ஆம் இடத்துல இருந்த ராகு 6ஆம் இடத்துக்கு வந்துட்டார். அதே நேரத்துக்கு என்ன சொல்லுதுங்க? அப்போ அந்த 7ஆம் இடத்துல அந்த 7ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது லக்கணத்தில் கேது இருந்தார், ராசியில் கேது இருந்தார். இப்போ 6ஆம் இடத்துக்கு போயிடுச்சு, 12ஆம் இடத்துக்கு கேது 12ஆம் இடத்துக்கு போயிட்டார். ஆனால் இந்த குரு என்ன செய்கிறார் தெரியுங்களா? உங்களுக்கு ஒரு நன்மை செய்கிறார். 4க்கும் 7 கூடையவன். அப்போ அந்த கணவர் மனைவிக்குள்ளே மன வருத்தம் பிரச்சனை ஓடிடுச்சு. கடன் வாங்கி வட்டி கட்ட முடியல, முதல் ஒன்றுமே பண்ண முடியல, எப்படி நான் சமாளிக்க போகிறேன்னு தெரியல. கணவர் மனைவிக்குள்ளேயே சண்டை பிரிவினை ஏற்படுச்சான். இப்போ என்ன பண்ணுறார்? குரு பயிற்சி ஆகிட்டார். குரு என்ன பார்க்குறார்? 2ஆம் இடத்தை பார்க்குறார். கன்னி ராசிக்கு 2ஆம் இடத்தை குரு பார்த்தா பணம் வரும், துட்டு வரும். அப்போ 2ஆம் இடம் வருது குடும்பம். அந்த பிரிஞ்சு போன கணவர் ஒன்று சேருவார். இதாங்க மேட்டர். இது சூட்சமான ஒரு சாதகம். இது சூட்சமான காலபுருஷனுக்கு 6ஆம் இடம். அதாவது புதன் திசை ஓடினாலோ, புதன் புத்தி, புதன் அந்தரம் ஓடினா கடை வாங்கித்தான் ஆகணும். அதுக்கு தீர்வு என்ன? தீர்வுங்கிறது தான் குரு பார்வை. குரு என்னங்க, மிதனத்தில் உட்காந்து உங்களுக்கு 5ஆம் பார்வை கன்னி, அதாவது கன்னிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறாரா? தனம், குடும்பம், பிரிஞ்சு போன குடும்பம் ஒன்று சேர்ந்துடும். 4ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. 7ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. அப்போ 4ஆம் இடங்கிறது தாய், வண்டி, வாகனம், வீடு, மனை. வீட்டுக்காக கடன் வாங்கி வீட்டுக்காக லோன் பண்ணிட்டீங்களா? இப்போ குரு பார்க்குறாரா? ஈஸியாக சில நண்பர்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்தாங்க அமௌண்ட் தர்றேன், நீங்கள் கடன் கட்டிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் மெயின். 2வது எப்படின்னா, 6ஆம் இடத்தை குரு பார்க்குது. நல்லா பாருங்கள், உங்கள் கன்னி லக்கணத்துக்கு 6ஆம் இடம் கும்பம் வருதா? கன்னிராசி கன்னி லக்கணத்துக்கு 6ஆம் இடம் வருதா? ராகுவோனை பார்க்குறாரா? குரு பகவான் 4க்கு 7 கூடவேன். கணவர் மனைவி ஒன்று சேருவீங்க, வாழ்க்கையில் சேவிப்பீங்க, வாழ்க்கையில் முன்னுக்கு வருவீங்க, கடன் கப்பெல்லாம் கட்டி நல்லா இருப்பீங்க. வாழ்க வளமுடன்.